கொண்டு நாபியிலோ வைத்துக் கொள்ளலாம். நாம் அனைவரும் பூமியின் மேல் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். அனைவரும் பூமியின் மேல் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். நம் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள், பிறரை பற்றிய அபிப்பிராயங்கள் அனைத்தும் பாதத்தின் வழியே பூமியினுள் செல்லட்டும். நம் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள், பிறரை பற்றிய அபிப்பிராயங்கள் அனைத்தும் பாதத்தின் வழியாக பூமியினுள் செல்லட்டும். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. தெய்வீக ஆற்றானது தலை உச்சியிலிருந்து அலை அலைய உடல் முழுவதும் பரவட்டும். தெய்வீக ஆற்றலானது தலை உச்சியிலிருந்து அலை அலைய உடல் முழுவதும் பரவட்டும். தெய்வீக ஆற்றலானது அலை அலைய உடல் முழுவதும் பரவட்டும். மனதை, உடலை, உயிரை பூர்வ மத்தியில் நினைவு கொள்வோம். மூன்றாவது கண்ணாகிய ஆக்னி சக்கரம் இருப்பது போன்று, மூன்றாவது கண் இருப்பது போன்று கற்பனை செய்து ஒரு கூரிய பென்சிலை பார்ப்பதை போல் எண்ணம் முழுவதையும் ஆக்னியில் வைப்போம். மூன்றாவது சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் பகுத்தறியும் திறன் மிக அதிகமாகும். மிக அழகாக அனலைஸ் செய்ய இயலும். ஒரு 3 வருடங்களில் உங்களுக்கு எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை மனக்கண்ணில் ஒரு சிறிய படம் போல் ஓட்டுங்கள். உங்க குழந்தையோட படிப்பு, உங்களுடைய உடம்பு நார்மலா இருக்கு, கார் வாங்கணும், குழந்தையோட கல்யாணம், என்னவாக இருக்கு, பேத்தியோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பேத்தியோட காது குத்து, எது வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். நல்ல விஷயங்களை அழகா கற்பனையிடுங்கள். வாழ்களுடன் மிக அழகாக கண்களை மெதுவாக திறந்து வலது நடுவிரல இடது கையிலையும், இடது நடுவிரல வலது கையிலையும் வச்சுக்கலாம். கைய தொடங்கல வச்சுக்கலாம். நல்ல பிரபஞ்ச சக்தியை நல்லா ரிசீவ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உடம்புல பாசிட்டிவ் அப்படியே எனர்ஜி உடம்பு ஃபுல்லா பரவணும். பாசிட்டிவ் எனர்ஜி நமது கைகளின் வழியாக உடல் முழுவதும் பரவுவதாக பாவனை. நல்ல தொட்ட இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணுங்க. நல்ல எனர்ஜி பரவுற ஃபீல் ஆகும்.
நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கை ரெண்டையும் நல்லா பவுன் பண்ணிக்கும். அந்த எனர்ஜி வைப்ரேஷன் கையில ஃபீல் ஆகும். நல்லா மேக்னெட்டிக் பவர் நல்லா ஃபீல் ஆகும். இன்னைக்கு உள்ளங்கையில உலகம், நம்ம உள்ளங்கையில என்ன நடந்தாலும் தெரிஞ்சுக்கும். ஸோ அழகா நம்மள கையை வந்து நல்லா பவுன் பண்ணிக்கோங்க. கிளாப்ஸ் பண்ண போறோம். ஃபுல் ஹேண்டும் டச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். உள் நடு கை மட்டும், நல்ல நடுகை மட்டும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே ஆக்டிவேட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த பார்ட் மட்டும் தேய்ச்சி விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. முதுகு வலிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். கையை குவிச்சு வச்சுக்கலாம். நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ லைட்டா தேய்ச்சி கொடுக்குறோம். 1 2 ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னாலும் சரி, 3 4 5 6 7 8 9 10. ரெகுலரா பண்ணோம்னா தலையில இருக்கக்கூடிய வெள்ளை முடியெல்லாம் கருப்பா மாறிடும். நல்ல ஹேர் நிறைய வளரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது ரெண்டையும் அடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கட்டை விரல் மட்டும் அசைச்சு கொடுக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 4 விரல்களும் 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ரிலாக்ஸ்டா. கை பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்மைல் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, வலது கை இப்ப எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போக போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இடது கையில 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப 2 கையிலையும் பண்ண போறோம். எவ்வளவு முடியுமோ. இப்ப எனக்கு வந்து எக்ஸாம் டியூட்டி ரெகுலரா கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஷோல்டர்ல பெயின் இருக்கு. இதை பண்ணா நல்லா ரிலாக்ஸா இருக்கு. 2 கையிலுமே பண்ண போறோம். அழகா நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ரிலாக்ஸா கை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்ப பேக்வர்ட்
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஹெவியான ஒர்க் கொடுக்குறேன். எனக்கே தெரியுது அந்த பெயின் தாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணாதான் சரியா இருக்கு. ஸோ இப்ப அகைன் கைக்கு தான் நம்மளுடைய மோதிர விரல். இப்போது இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறை, இந்த வெயில்ல இருக்கக்கூடிய நீரோட பற்றாக்குறைய மோதிர விரலோட சரிப்படுத்த போகுது. வலது கை வச்சு இடது கையில நீர் கொடுக்குறோம். நல்லா சுண்டு விரல் மட்டும் பண்ணி கொடுங்க. ஒரு 5 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்க. இப்போ மோதிர விரல் நமக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். ஃபைவ் டவுன் உங்க கவுண்டிங்னா நல்லா அப் அண்ட் டவுன் பண்ணும்போது 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஆயிடும். நடுவிரல், ஆள்காட்டி விரல், உள்ளுறுப்புகள் அனைத்துமே சமமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கட்டை விரல், தலைப்பகுதி, கண், வாய். இப்ப நம்ம கைப்பகுதியே ஜிக்ஸாக் அமைக்க போறோம். நல்லா ஃபீல் பண்ணி அமுக்குங்க. ஒர்க் நிறைய செஞ்சுட்டு இதை பண்ணும்போது நல்லா ஃபீல் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். 5 கவுண்டிங். இப்ப வலது கையில சுண்டு விரல் சேம் தான். இடது கையில என்ன பண்ணமோ அதே மாதிரி வலது கையில 5 கவுண்டிங். உங்க கவுண்டிங் தான். மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், சிக்ஸாக் அமைக்க விடுங்க. ஃபீல் பண்ணுங்க. உள்ளங்கையில உள்ளுறுப்புகள் எல்லாமே இருக்கு. நல்லா நீங்க அமைக்க விடும்போது நல்லா ஃபீல் ஆகும். எங்கேயாவது லைட்டா ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், அதை சரிப்படுத்திக்கலாம். கையை நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 கையும் நல்லா தேய்ச்சி விடுங்க. ரெண்டு கையுடைய நுனி பகுதியில ஆக்சுவலி நல்ல பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் கரெக்டா கிடைக்கும். இந்த எக்ஸாம் போற பசங்க எல்லாம் இந்த காலையில லைட்டா இது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா they can get more success. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே பாத்தீங்கன்னா இப்ப ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் கையின் மூலம். இதே மாதிரி காலையும் பண்ணலாம். நமக்கு நிறைய தெரிஞ்சாலும் சஃபிசியன்ட் நேரத்துல இல்ல, கரெக்டான நேரத்துல பண்ணணும். பாத்தீங்கன்னா எனக்கு காலையில இருந்து காலையில ஒரு 6 மணிக்கு அப்ராக்சிமேட்டா எந்திரிச்சுன்னா 4:30 வரைக்கும் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஈவினிங் இதை ஒரு பண்ணோம்னா நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும். பாடி வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும்.
சோ நமக்கு இந்த யோகா மேலும் என்ன அப்படின்னா எவ்வளவு நேரம் வேலை பார்த்தோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நல்லா ரிலாக்ஸா இருக்கு. ஓகே, நல்லா உங்களுடைய பிளேஸ்ல மெதுவா எந்திரிச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச வித்தையில கொஞ்சம் வித்தியாசமா செய்யறோம், அவ்வளவுதான். ஓகே, உங்க பிளேஸ்லயே எளிமை நினைக்கோங்க. முடிஞ்சதுன்னா யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய தலைக்கு ரைட் சைட் 5 கவுண்டிங், லெஃப்ட் சைட் 5 கவுண்டிங். ரைட், left, right, left, right, left, right, left, right, left. எல்லாம் ரிலாக்ஸ்டா பண்ணுங்க, நம்ம உடம்புக்கு நல்ல ரிலாக்ஸா இருக்கு. இப்போ ஃபார்வர்ட் பேக்வர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா ரொட்டேட் பண்ண போறோம். நெக் ரொட்டேஷன் எவ்வளவு ரொட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளவு ரொட்டேட் பண்ண போறோம். பாருங்க, ரைட் சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம், பேக் சைடுல 1 2 3 4 5. நல்லா ரிலாக்ஸ்டா. இப்ப ரைட் சைட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ண போறோம். நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5. நல்லா ரிலாக்ஸ்டா. தலை சுத்துற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஃபீல் பண்ணி கண்ணு மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் தலை சுத்தவும் செய்யும். நீங்க ஏதாவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் சாப்பிடல அப்படின்னா இட் ஆல்சோ மே ஹேப்பன். ஓகே, உங்க பிளேஸ்ல இருந்து சும்மா ஒரு 30 சென்டிமீட்டர் 30 40 லைட்டா சிட்டிங் பண்ண போறோம். கையை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. லிட்டில் சிட்டிங் 1 2 நோகாம நொங்கு வருது 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் 45 டிகிரிக்கு இன்னும் கொஞ்சம் இறங்க போறோம். சேம் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப சூப்பர் பிரெயின் யோகா செய்ய போறோம். நம்ம சூப்பர் பிரெயின் யோகா செய்யறதுக்கு கை காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம். வலது கை வந்து இடது கை ஃபர்ஸ்ட், வலது காதும் வலது கை மேல இருக்கணும். அதான் சூப்பர் பிரெயின் யோகா. அந்த காதுல பிடிச்சுக்கிறோம். 10 கவுண்டிங். நல்லா ரிலாக்ஸ்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ரிலாக்ஸ்டா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம். முட்டிய லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஆப்போசிட் டைரக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கலாம். நல்லா ரிலாக்ஸ்டா.
நாம் பாதங்களை நினைத்துக் கொள்வோம். பாதம் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. பாதம் முழுவதும் ரிலாக்ஸ். பாதம் முழுவதற்கும் நன்றிகள். கணுக்கால் இரண்டையும் நினைத்துக் கொள்வோம். கணுக்கால் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. கணுக்கால் முழுவதும் ரிலாக்ஸ். கணுக்கால் முழுவதற்கும் நன்றிகள். கால்கள் இரண்டையும் நினைத்துக் கொள்வோம். கால்கள் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. கால்கள் முழுவதும் ரிலாக்ஸ். கால்கள் முழுவதற்கும் நன்றிகள். இரண்டு முழங்கால்கள் இரண்டையும் நினைத்துக் கொள்வோம். முழங்கால் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. முழங்கால் முழுவதும் ரிலாக்ஸ். தொடைப்பகுதி முழுவதையும் நினைத்துக் கொள்கிறோம். தொடைப்பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. தொடைப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். வயிற்றுப்பகுதி முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். வயிற்றுப்பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. வயிற்றுப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். மார்பு பகுதி முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். மார்பு பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. மார்பு பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். முன்கழுத்து பகுதி முழுவதையும் நினைத்துக் கொள்கிறோம். முன்கழுத்து பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. முன்கழுத்து பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். முகம் முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். முகம் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. முகம் முழுவதும் ரிலாக்ஸ். முகம் முழுவதும் நன்றிகள். தலைப்பகுதி முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். தலைப்பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. தலைப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். தலைப்பகுதி முழுவதற்கும் நன்றிகள். பெண்கழுத்து பகுதி முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். பெண்கழுத்து பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. பெண் தலைப்பகுதி, பெண் கழுத்து பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். பெண் கழுத்து பகுதி முழுவதற்கும் நன்றிகள். நமது தோல் பகுதி மற்றும் கைகள் இரண்டையும் நினைத்துக் கொள்வோம். கைகள் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. கைகள் முழுவதும் ரிலாக்ஸ். கைகள் முழுவதும் நன்றிகள். முதுகு பகுதி முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். முதுகு பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. முதுகு பகுதி முழுவதும் ரிலாக்ஸ். முதுகு பகுதி முழுவதும் நன்றிகள். கால்கள் முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். கால்கள் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. கால்கள் முழுவதும் ரிலாக்ஸ். கால்கள் முழுவதற்கும் நன்றிகள். பாதம் முழுவதும் நினைத்துக் கொள்கிறோம். பாதம் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கின்றது. பாதம் முழுவதும் ரிலாக்ஸ். பாதம் முழுவதற்கும் நன்றிகள். உடல் முழுவதும் ரிலாக்ஸ். மனம் முழுவதும் ரிலாக்ஸ். உடல் முழுவதற்கும் நன்றிகள். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கண்ணை மூடிய நிலையிலேயே நமது முதல் 10 வருடங்கள் 0 வயதிலிருந்து பிறந்ததிலிருந்து நமது 1 வயது முதல் பிறக்கும் போது ஒரே ஒரு அடிதான் இருக்கும். நம்ம ஒரு அடியா இருக்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லா விஷயங்களையும் கற்று தெளிந்து தேர்ந்து மாறி இருக்கிறோம். ஸோ அப்ப அந்த 0 வயதுல இருந்து 10 வயதுக்குட்பட்ட குழந்தையாக நாம் மாறிக்கொள்வோம். நமக்கு அப்பொழுது நம்ம மனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆனந்தம். என்ன கொடுத்தாலும் அம்மா ஃபுட்டு என்ன கொடுத்தாலும் ஆனந்தமா சாப்பிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனந்தம், இன்பமயம். மனம் முழுவதும் இன்பமயம். ஒரு 10 வயது குழந்தையாக கற்பனை செய்து கொள்வோம். நமது மகிழ்வான பள்ளி பருவ நாட்கள். இந்த நாட்கள் முழுவதுமே எதை பார்த்தாலும் உற்சாகம், எதையும் ஒதுக்காம, எவ்வளவு சண்டை போட்டாலும் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். முதல் நாள் சண்டை போட்டுக்குவோம் ஸ்கூல்ல எல்லாம். 2வது நாள் என்ன பண்ணிக்குவோம்னா
கட்டி பிடிச்சி நீதான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அக்செப்டன்ஸ் ஈஸியா இருந்தது குழந்தையா இருக்கும்போது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். 10 வயதுல இருந்து 20 வயது வரை பள்ளி நமது பாடங்கள் படிக்கக்கூடிய மிக முக்கியமான காலகட்டம் 10th முக்கியமான ஒரு பகுதி, 12th முக்கியமான ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உணவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்டு தான் இவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இல்லாத பர்சனே இருக்க மாட்டாங்க. ரூமு கூட ஒரு 4 பேரை சைகை பாஷையில பேசி அரவணைச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பர்சனே கிடையாது. இருபது வயதுல இருந்து 30 வயது வரை நம்ம காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள், கல்யாணம், யாரா இருந்தாலும் ஒரு ஆடவரா இருந்தாலும் சரி, மகளிரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே போராடி இருக்கும். கல்யாணம், வேலை வாய்ப்பு, குழந்தைகள், வீடு, போராட்டமான சூழ்நிலைகள் எல்லா மனிதருக்கும். நான் போராடவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டாங்க. 30 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் எல்லாமே துன்பம் தான். குழந்தைய வளர்க்கறது துன்பம், எங்க போனாலும் போட்டி பொறாம, வேலைக்கு போன இடத்துல போட்டி பொறாம, வீட்டுல அவ்வளோ பிரச்சனை, எங்க போனாலும் யாராவது கமெண்ட்ஸ், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இந்த குழந்தைக்கு இப்படி போட்டு விட்டுருக்கலாம், இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்கலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் போராடி 10 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் எல்லாமே துன்பம் தான். போராட்டமான வாழ்வுகள். 40ல இருந்து 50 வயது வரைக்கும் ஒரு தெளிவு. லைஃப்ல மனிதன்னா இப்படிதான், இவ்வளவு பிரச்சனை வரும், இதை ஃபேஸ் பண்ணிட்டோம். அடுத்த குழந்தை கல்யாணத்துக்கு ரெடி ஆவாங்க, குழந்தைக்கு படிப்பு கொடுக்க ரெடி ஆவாங்க, குழந்தையோட ஸ்டடீஸ், குழந்தையோடைய அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும். நம்ம எண்ணங்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்காக வாழாத ஒரு நிலை இருக்கும். அடுத்தவங்களுக்காக என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சிருப்பீங்க. 50 வயதுல இருந்து 60 வயது வீட்டுல நிறைய அடுத்த ஜென்ரேஷன் ஆயிருப்பாங்க. அந்த ஜென்ரேஷன் கைட் பண்றதுக்கு அப்டேட் ஆக முடியாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நெட் இல்லாத உலகத்துல வளர்ந்துருப்போம். நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் நெட் உள்ள உலகத்துல இருக்காங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. எல்லாத்துக்குமே கைட் பண்ண அப்டேட் ஆக முடியல. நமக்கும் அப்டேட் ஆனாலும் பசங்க, இப்போ உள்ள பசங்க ரொம்ப தெளிவா அறிவா இருக்காங்க. எல்லா 50 வயதுல உள்ளவங்களுக்கு எல்லாம் நிறைய திணறாங்க. வாட்ஸ்அப் எப்படி பேசுறது, வாட்ஸ்அப் போன் கால், வீடியோ கால் எப்படி பண்றது, அதுல உள்ள அப்டேஷன், நியூ அப்டேஷன் வந்திருக்கு, அதை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற ஒரு போராட்டம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். 50 வயதுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான அமைதி, மனம் முழுவதும் ஒரு விதமான அமைதியா இருக்கும். 50ல இருந்து 60 வயதுக்கு பிறகு ஞானம், ஞான நிலை, இன்பம், துன்பம், அமைதி, ஞான நிலையை தேடி மனிதர்கள் அனைவரும் எல்லாவித கஷ்டங்களையும் அனுபவித்த மனிதன் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும். மக்களாகிய நாம், மாந்தராகிய நாம் ஞானத்தை தேடி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை பொழுதினிலே ஒரு ரீகால் செய்ய உதவிய வாய்ப்பளித்த அருள்மிகு ஜெயந்தி தமிழ்வேல் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி